நான் தான் முதல்ல சொல்லிட்டேன்ல, என் பிள்ளை என் பேச்சை கேட்காது, அடுத்தவங்க பேச்சை தான் கேட்கும். அதனால தான் பிள்ளைங்களை ஸ்கூல்ல சேர்த்து அடுத்தவங்க பேச்சை கேட்க வைக்கிறது. வீட்லயே தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி நாங்க சொல்லி தர முடியாதா? முடியாது. அதுக்கப்புறமா தான் அவங்க கிட்ட போவேன். அவங்க சொன்ன அறிவுரையை இன்னைக்கு எல்லாம் வந்து கோட் போட்டுட்டு இப்படி உட்கார்ந்து இருக்கீங்கல்ல, யூ ஆர் ஆல் யூனிக் சூசன். ஏன்னா அவ்வளவு சீக்கிரமா இந்த கோட் வந்து இந்த உங்க பெற்றோர்களுக்கு கிடைக்கல, இந்த மாதிரி பள்ளிக்கூடமும் கிடைக்கல, இந்த மாதிரி வாய்ப்பும் கிடைக்கல. எங்களுக்கான சூழல் வித்தியாசமா இருந்தாலும் கார்பரேஷன் ஸ்கூல்ல படிச்சவர், சத்துணவு சாப்பிட்டு ஃபீஸ் கட்ட முடியாம வளர்ந்த பிள்ளை நான்லாம். உங்களெல்லாம் பார்க்கும் பொழுது இவர்கள் தங்களுடைய உழைப்பை எப்படி உங்கள் மீது கொட்டி கொண்டிருக்கிறார்கள் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கேன். அவங்க இப்படி பார்த்தாங்க என் பையனை, பேர் என்ன அப்படின்னாங்க. அவன் பேரை சொன்னான், ரொம்ப மெதுவா சொன்னான். அப்படின்னாங்க, சத்தமா சொன்னான். பேர் என்ன அப்படின்னாங்க, மறுபடியும் சத்தமா சொன்னான். உன்னை நீங்க நம்புங்க, டீச்சர்ஸ்ங்க வராண்டங்க, அங்கேயே அந்த அம்மா ஸ்டார்ட் பண்ணிருச்சு பர்ஃபார்மன்ஸ். டீச்சர்னா பர்ஃபார்மர் தான், பர்ஃபார்மன்ஸ் அங்கே ஆரம்பிச்சிருச்சு. உன்னை ஒரு நார்யா சிங்கம் துரத்துதுன்னாங்க. என் பையன்ல என்ன பார்த்தான், பிரியாணி சாப்பிட கூப்பிட்டு வந்துட்டு சிங்கம் துரத்துதுன்னு அந்த அம்மா சொல்லிட்டு என்ன இப்படி பார்த்தான். நான் எங்கேயோ பார்த்தேன், நான் அவனை பார்க்கவே இல்லை. அவன் இப்படி இருந்தான், அவன் பிரியாணிலேயே இருக்கிறானா, அவன் இன்னும் சிங்கத்தோட வரல. உன்னை ஒரு அடிப்படையா நான் சொல்றேன். என் பையனை கொண்டு போய் விட்டேன் நான் அந்த டீச்சர் கிட்ட. பையன் கொஞ்சம் நிதானிச்சான்.